ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாரூரை ஆதீன ஸ்ரீ குருமாசஞ்சானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும் தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசஞ்சானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும் தர்மபுராதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும் இந்த பெரிய புராண சிந்தனையை சபனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குமரி மாவட்ட இந்து நாடார்கள் சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஆனந்தி ரமேஷ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சென்ற சிந்தனையில் திருஞான சம்பந்த பெருமான் திரு இடைச்சுரம் என்கின்ற திருத்தலத்திற்கு வந்து தரிசனம் செய்தார்கள் என்று சிந்தித்தோம். அந்த பெருமானானவர் மரகத பச்சையாக இருக்கக்கூடியவர், திரு இடைச்சுரத்தில் இருக்கக்கூடிய பெருமான். அவருடைய திருமேனியினுடைய அந்த நிறத்தை கண்டு அதிசயமாக திருஞான சம்பந்த பெருமான் பார்த்தார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி இருந்த இடைச்சுரமேவும் இவர் வண்ணம் எண்ணே என்று அருந்தமிழின் திருப்பதிகத்து அலர் மாலை கொடு பரவி தெரிந்து மனம் கரைந்துருக திருக்கடை காப்பு சாத்தி பெருந்தனி வாழ்வினை பெற்றார் பேருலகின் பேரானார். இருந்த இடைச்சுரம் மேவும் பெருமான் இருந்த இந்த இடைச்சுரம், இந்த இடைச்சுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய வண்ணம், அவருடைய நிறம் மரகத பச்சை, அவருடைய நிறம் எண்ணி என்று எவ்வளவு அழகாக இருக்கின்றது, இந்த பெருமான் எவ்வளவு அழகாக இருக்கின்றார் என்று அருந்தமிழின் திருப்பதிகத்து, அருமையான தமிழால் செய்யப்பட்ட அந்த திருப்பதிகம், அந்த மலர்ந்த மாலை, மலர்ந்த பூக்களாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் பாடாத மலர்களாகிய அந்த தமிழால் செய்யப்பட்ட அந்த மாலைகளால் மாலை கொண்டு பரவி ஒரு பதிகத்தை அந்த இடைச்சுரம் பெருமான் மீது ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். அப்படி அந்த பதிகத்தை பாடி பரவி திருந்து மனம் கரைந்து உருக, எப்பொழுதுமே திருந்திய மனத்தோடு இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான், சிறிதளவு கூட அந்த மனம் வேறுபடாது எப்பொழுதும் நடுவு நிலைமையோடு நீதியோடு இருக்கக்கூடிய மனம், அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த திருந்திய மனம் கரைந்து உருக, திருஞான சம்பந்த பெருமானினுடைய மனம் அப்படியே கரைந்து இறைவனை நினைந்து கரைந்து உருகுகிறது. திருக்கடை காப்பு சாத்தி, அந்த பதிகத்துக்கு 11வது பாட்டு திருக்கடை காப்பையும் எழுதி பெருந்தனி வாழ்வினை பெற்றார். பெருந்தனினா ஒப்பற்ற, அந்த மிகப்பெரிய ஒப்பற்ற வாழ்வு, சிவானந்த வாழ்வை பெற்றார். வாழ்வுன்னா இங்க என்ன அர்த்தம்? சிவானந்த வாழ்வு. அந்த சிவானந்த வாழ்வு தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அந்த சிவானந்த வாழ்வினை பெற்றார். பேருலகின் பேரானார். இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் பிறர்க்கரிய பேராக, பெரும் பேராக சம்பந்த பெருமான் இருந்தார் அப்படின்ட்டு. அந்த திரு இடைச்சுரம் திருத்தலத்துல
பெருமான பாடி முதல் திருமுறையில பாடுகின்றார்கள். என்ன 78வது பதிகம் வரிவளர் அபிரொலி அப்படின்னுட்டு அந்த பதிகம் குறிஞ்சி பண்ணல பாடுறாங்க. ஒவ்வொரு வரியிலையும் கடைசி முடியும் போது இடைச்சுரம் மேவிய இவர் வனம் என்ன அப்படின்ட்டு 10 பாட்டிலே அதைத்தான் சொல்றாங்க. இந்த திருவிடைச்சுரத்தில் இருக்கக்கூடிய பெருமானினுடைய அந்த நிறம் எப்படி இருக்கின்றது, வண்ணம் அப்படின்னா நிறம், அந்த நிறம் எப்படி இருக்கின்றது அப்படின்ட்டு என்னே அப்படின்னா ஆச்சரியம், என்னே அப்படின்னா அந்த ஆச்சரியம், அந்த ஆச்சரியத்தோடைய 10 பாட்டையும் பாடி அதுக்கு திருக்கடை காப்பையும் சாத்துகின்றார். வரிவளர் அபிரொலி அறவரை தாழ வாசடை மூடி மீசை வளர்மதி சூடி கரிவளர் தரு கள்ளம் கால்வலம் தேடீர் கண்டநெறி ஆடுவர் காடரங்காக விரிவளர்த்தரு போன்றில் இளமையில் ஆழ்ந்த வெண்ணிறத்து அருவிகள் தின்னன வீடும் எரிவளர் இனமணீர் புறமணி சாரல் இடைச்சுரம் ஏவிய இவர் வண்ணம் என்னே. அதில் கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா இதில் இடைச்சுரம் மேவிய இவர் வனம் என்னே என 10 பாட்டை பாடுறாங்க. கடைசியில் திருக்கடை காப்பு மடைச்சுரம் அறிவன வாழையும் கயலும் மருவிய வயல் தண்ணில் வருமுனக்காளி சடை சுரத்து உறைவதோர் பிறையுடை அண்ணல் சரிகைகள் பரவி நின்று உருகு சம்பந்தம் உடை சுரத்து அறுவரை பூக்கமள் சாரல் புனர்மட நடையவர் உடையிடையாத இடைச்சுரம் ஏதிய இசையொடு பாடல் இவை சொல்ல வல்லவர் பிணியிடர்தானே. சுவாமி பேரு ஞானபுரீஸ்வரர், அம்பாள் பேரு கோபரத்னாம்பிகைன்னுட்டு அம்பாள் பேர். அப்படிப்பட்ட ஒரு பதியத்தை பாடுறாங்க திருஞான சம்பந்த பெருமான். இவ்வாறு திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருக்கடைக்காப்பு, சம்பந்த பெருமானினுடைய பாட்டுக்கே முதல்ல பேர் என்னன்னா திருக்கடைக்காப்புன்னு தான் பேர். அப்பர் பாட்டுக்கு தேவாரம்னு பேர், சுந்தரர் பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேர். கடைசியில் இது மூன்றையும் ஒன்றாக சேர்க்கும்போது தான் அனைத்தும் தேவாரம்னு வருது. 7 திருமுறைகளாக தேவாரம்னு வருது. ஆனால் இந்த திருக்கடை காப்புங்கிறதுல பலனை சொல்லுவாங்க. இந்த பதிகத்தை பாடுவதனால என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவாங்க. அதனால அந்த திருக்கடை காப்பு 11வது பாட்டலையும் எழுதி இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார்கள் திருஞான சம்பந்த பெருமான். நிறைந்தார வேட்கையினால் நின்றிறங்கி புறம்போந்தங்கு உறைந்தருளை பணிகின்றார் உமைபாகர் அருள் பெற்று சிறந்த திரு தொண்டருடன் எழுந்தருளி செந்தொருத்தி அறைந்து அழிகள் பயில் சாரல் திரு கழுக்குன்றினை அணைந்தார். திருக்கழுக்குன்றம் இங்கேருந்து பக்கம்,
இந்த திரு இடைச்சுரத்துல இருந்து திருக்கழுக்குன்றம்லாம் பக்கத்தில் உள்ள இதுகள் தான். ஒரு 7-8 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும் திருக்கழுக்குன்றம்லாம். நிறைந்து ஆறா வேட்கையினால், ஆறா வேட்கையினால் நிறைந்து, அதாவது அந்த விருப்பம் முழுமை அடையாத விருப்பம். எப்பொழுது இறைவனிடத்தில் அந்த விருப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அந்த விருப்பமானது நிறைந்து நின்று இறைஞ்சி, அந்த பெருமானை விட்டு பிரியதுக்கே சம்பந்தருக்கு மனசே வரல. சிவபெருமானை விட்டு பிரியதுக்கே மனசு வரல. அதனால சன்னிதானத்திலேயே ரொம்ப நேரம் மூலஸ்தானத்திலே நிற்கிறாங்க. நின்று வணங்கி கொண்டு, சரி எவ்வளோ நேரம் நிற்க முடியும், கூட அடியார்கள் வேற இருக்காங்க. 1 மணி ஆச்சுன்னா எல்லாருக்கும் பசி வந்துடும். அப்போ அடியார்களுக்கு தகுந்தாப்புலையும் போகணும்ல. அதனால அவங்க வெளியே புறம் போந்தங்கு, கோவிலை விட்டு, அந்த இடைச்சுரம் கோயிலை விட்டு வெளியே வருகின்றார்கள். உறைந்து அருளி பணிகின்றார். அந்த திருத்தலத்தில், அந்த திரு இடைச்சுரம் என்கின்ற திருத்தலத்தில் சில நாட்கள் தங்கி இருந்து பெருமானை பணிகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். உமைபாகர் அருள் பெற்று, அந்த உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்ட அந்த சிவபெருமானுடைய அருளை பெற்றுக்கொண்டு சிறந்த திருத்தொண்டருடன் எழுந்தருளி, தன்னோடு உடன் வரக்கூடிய சிறந்த திருத்தொண்டர்கள், அந்த திருத்தொண்டர்களோடு அடுத்த திருத்தலத்துக்கு செல்ல வேண்டும் என்று அந்த இடைச்சுரம் திருத்தலத்திலிருந்து அப்படியே எழுந்தருளி வெளியே திருக்கழுக்குன்றத்துக்கு வர்றாங்க. அப்படியே வரும் பொழுதே செந்துருத்தி அப்படிங்கிற ஒரு பண்ணை பாடிக்கொண்டு, செந்துருத்தி அறைந்து, செந்துருத்திங்கிற பண்ணை பாடிக்கொண்டு அழிகள் பயில் சாரல், வண்டுகளெல்லாம் ரீங்காரமிடக்கூடிய சாரலை உடைய, மலைகளை உடைய திருக்கழுக்குன்றம் என்கின்ற திருத்தலத்தை இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் சேர்கின்றார். இந்த செந்துருத்தி பண் நமக்கு சுந்தரர் மட்டும்தான் பாடியிருக்கிறாங்க. மீளா அடிமை அப்படிங்கிற இது பாடியிருக்கிறாங்க. ஆனால் ஞானசம்பந்த பெருமானும் இந்த செந்துருத்தி பண் பாடினார் அப்படின்னு இங்கே ஒரு பதிவு கொடுக்குறாங்க சேக்கிழார் பெருமான். நமக்கு கிடைக்கல, அந்த பதிகம்லாம் நமக்கு கிடைக்கல. அப்படி அழினா வண்டுகள்னு அர்த்தம். அழிகள் பயில் சாரல், வண்டுகள் எல்லாம் ரீங்காரமிடக்கூடிய, தங்கி இருக்கக்கூடிய சாரல் மிகுந்த அந்த மலைகள் சூழ்ந்த திருக்கழுக்குன்றத்தை இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் சேர்ந்தார். திருக்கழுக்குன்றம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. மலைக்கு கீழே ஒரு சிவன் கோயில், மலைக்கு மேலே ஒரு சிவன் கோயில். கழுகு அந்த ஒரு காலத்தில் அந்த உணவுகளை சாப்பிட்ருக்கு. அந்த பூஜாரி வைக்கக்கூடிய உணவை சாப்பிட்ருக்கு. அந்த கழுகு அந்த தன்னுடைய மூக்கு அழகை அங்கே தேய்ச்ச அடையாளங்கள்லாம் அங்கே இருக்கும். அந்த பாறையில் அப்படியே ஒரு அடையாளங்கள்லாம் இருக்கும். பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலம் திருக்கழுக்குன்றம். மணிவாசக பெருமானும் திருக்கழுக்குன்ற பதிகம்னு பாடுறாங்க. அங்கே முதல்ல அவருக்கு அந்த ஆவுடையார் கோயிலில் எப்படி குருநாதராக தரிசனம் கொடுத்தாங்களோ அந்த தரிசனத்தை கொடுக்குறாங்க திருக்கழுக்குன்றத்தில். அது சென்ற அந்த திருக்கழுக்குன்ற மலையில நிறைய ஜீவ சமாதிகள்லாம் இருக்கு. நிறைய சமாதி கோயில்கள்லாம் இருக்கு மலை. அந்த திருக்கழுக்குன்றம் போனீங்கன்னா திருக்கழுக்குன்றத்துல வேற என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாரெல்லாம் போயிருக்கீங்க, என்ன பார்த்துருக்கீங்க திருக்கழுக்குன்றத்துல? சரி சரி, வேற? சரி, அப்ப அடுத்த இடம் இன்னொரு இடம் திருக்கழுக்குன்றம் நீங்க போகணும். திருக்கழுக்குன்றம் போனீங்கன்னா முதல்ல கீழே ஒரு கோயில் இருக்கு, சிவாலயம். மேல மலை மேல ஒரு கோயில். ரெண்டும் பார்த்துட்டு ஒரு குளம், திருக்குளம் இருக்கு. அந்த திருக்குளத்துல கட்டாயம் போய் அந்த தீர்த்தத்தை தலையில தொளிச்சுக்கிடணும். முடிஞ்சா குளிக்கணும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சங்கு அந்த திருத்தலத்துல கிடைக்கும். அந்த நன்னீர் குளத்துல சங்கு கிடைக்காது, உப்பு தண்ணியில தான் சங்கு கிடைக்கும். ஆனா
அது சின்னதா. இது வந்து அந்த பூஜைக்கு உரிய மிகப்பெரிய சங்கு. அது வந்து இந்த 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 குளத்துல ஆமா 12 வருஷத்துக்கு ஒரு சங்கு வந்து கிடைக்கும். அந்த தீர்த்தத்துக்கு பேரே சங்கு தீர்த்தம் அப்படின்னு பேரு. அந்த சங்கு வெளியில வரும்போது சத்தம் பிரம்மாண்டமா கொடுத்துக்கிட்டே இருக்குமா அது. அதுக்கப்புறம் அதுவா கரையில வந்து ஒதுங்கும். அதுக்கப்புறம் இவங்க அந்த சங்கை எடுத்து சுத்தம் பண்ணி கோயில் பூஜைக்கு அதை பயன்படுத்த வச்சுக்கிடுவாங்க. அப்படி நிறைய சங்கு கிடைச்ச சங்கையெல்லாம் அந்த கோயிலில் வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் சங்காபிஷேகம் நடக்கும். அதனால் அந்த சங்கு தீர்த்தம் வந்து ரொம்ப விசேஷம். அந்த 12 வருஷம் சங்கு வந்துட்டுன்னா அதை ஒரு விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஊரே பக்கத்தில் உள்ள பட்டி தொட்டி பூரா அங்கே திரண்டுரும் அந்த திருக்கழுக்குன்றத்தில். அந்த இது அது ஒரு பெரிய விசேடமாக அந்த சங்கு தீர்த்தத்தை பார்க்கணும். இன்னொன்று வந்து உருத்திர கோடின்னு அந்த கோயில் பக்கத்திலே ஒரு 2 தெரு தள்ளுனீங்கன்னா உருத்திர கோடின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு. என்ன கோயில் இருக்கு? உருத்திர கோடி. சுவாமி பேரு கோடீஸ்வரர் அப்படின்னு, உருத்திர கோடீஸ்வரர்னு சுவாமி பேர். அது வந்து வைப்புத்தலம். தேவாரத்துல வைப்புத்தலம். தேவாரத்துல ஒரு இடத்துல உருத்திர கோடியும் அப்படின்னு வருது. அந்த வைப்புத்தலம் அந்த சிவஸ்தலமும் பார்க்க வேண்டிய ஒரு தலம். கோடி உருத்திரர்கள் வழிபட்ட திருத்தலம். அதனாலதான் சுவாமி பேரு ஊர் அந்த கோயிலுக்கு பேர் உருத்திர கோடி அப்படின்னு பேரு. இந்த வைப்புத்தலத்தையும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலம். அதனால திருக்கழுக்குன்றம் போனீங்கன்னா அடுத்த தடவை இந்த உருத்திர கோடி சிவன் கோயிலும் இந்த சங்கு தீர்த்தமும் கட்டாயம் பார்த்துவாங்க. சென்றனையும் பொழுதின்கண் திரு தொண்டர் எதிர்கொள்ள பொந்திகளும் மணிச்சிவிகை எழுந்தருளி உடன் போந்து மன்றல் விரி நறுஞ்சோலை திருமலையை வலம் கொண்டு மின்தயங்கும் சடையாரை விருப்பினுடன் பணிகின்றார். கழுக்குன்றத்துல இப்போ சுவாமி சம்பந்த பெருமான் இருக்கிறாங்க. திருக்கழுக்குன்றத்துக்கு சென்று சேர்ந்து விட்டார்கள். சென்றனையும் பொழுதின்கண் அந்த திருக்கழுக்குன்றத்துக்கு சென்று சேர்ந்த அந்த நேரத்தில் திருத்தொண்டர் எதிர்கொள்ள அந்த திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய திருத்தொண்டர்கள் எல்லாம் ஞானசம்பந்த பெருமானை எதிர்கொண்டு அழைக்கின்றார்கள். பொன் திகழும் மணிச்சிவிகை இழிந்தருளி, பொன் பதிக்க பெற்ற இந்த மணிகள் எல்லாம் பதிக்க பெற்ற அந்த சிவிகை, அந்த பல்லக்கிலிருந்து ஞானசம்பந்த பெருமான் கீழே இறங்கி அவர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்றார். உடன் போந்து அந்த திருக்கழுக்குன்றத்தில் உள்ள அடியார் பெருமக்களோடு சேர்ந்து ஞானசம்பந்தரோடு சேர்ந்து வரக்கூடிய அடியார்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்போ கோயிலுக்கு போறாங்க. மன்றல் விரி நறுஞ்சோலை திருமலையை வளம் கொண்டு, அதாவது நல்ல இயற்கை வளம் சூழ்ந்த வாசனை மிகுந்த சோலைகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த திருமலை. முதல்ல கிரிவலம் செய்தது யாரு? திருஞானசம்பந்த பெருமான் தான். சின்ன குழந்தை, சின்ன வயசு. அந்த சின்ன வயசுல திருக்கழுக்குன்றத்தை கிரிவலம் வருது குழந்தை. அதாவது திருமலையை வலம் கொண்டுன்னு தான் இதில் போட்டிருக்காங்க. திருக்கழுக்குன்றம் ஒரு பெரிய கொஞ்சம் கிலோமீட்டர் ஜாஸ்தியாக வரும். நீங்கள் போயிருக்கலாம், போய் பார்த்துருப்பீங்க. அந்த திருக்கழுக்குன்றம் திருமலையை இப்போ ஞானசம்பந்த பெருமான் வலமாக வருகின்றார். மலையை வந்து கிரிவலம் செய்கிறார்.
அப்போ அந்த கிரிவலத்தை ஆரம்பி வச்சவங்க ஞானசம்பந்த பெருமான் தான். அப்படி இப்போ இந்த நேரத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கும், 10-12 வயசு இருக்கும். ஏன்னா இது முடிஞ்ச உடனே திருமணம் தான் அடுத்தால. அதனால் அந்த திருமண வயது ஒரு 12 வயசு அந்த மாதிரி இதில் உள்ள இருந்தாலும் 10 வயசு 12 வயசுக்குள்ள எப்படி இவ்வளோ தூரத்தை சுற்றும் அது. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் இறைவனுடைய அருள் பெற்றவருங்கிறதுனால அந்த கிரிவலத்தை திருக்கழுக்குன்ற மலையை வலமாக வருகின்றார். திருமலையை வலம் கொண்டு அது முன்னாலே சொல்லிட்டாங்க, பல்லக்கிலேருந்து கீழே இறங்கிட்டார். பல்லக்கில் கிரிவலம் சுற்றி வரல, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மணிச்சிவிகை இழிந்து அருளி, அந்த பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி அந்த வெறும் காலோட அந்த திருக்கழுக்குன்ற மலையை சுற்றி வராங்க. திருமலையை வலம் கொண்டு மின்தயங்கும் சடையாரை விருப்பினுடன் பணிகின்றார். அந்த மின்னல் போன்று இருக்கக்கூடிய அந்த சடையை உடைய அந்த பெருமானை மிகவும் விருப்பத்தோடு கீழே விழுந்து பணிகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். திருக்கழுக்குன்றத்து அமர்ந்த செங்கனக தனி குன்றை பெருக்கவள காதலினால் பணிந்தெழுந்து பேராத கருத்தினுடன் காதல் செய்யும் கோயில் கழுக்குன்று என்று திருப்பதிகம் புனிதருளி சிந்தை நிறை மகிழ்வுற்றார். அதாவது திருக்கழுக்குன்றத்து அமர்ந்த, அந்த திருக்கழுக்குன்றம் என்ற திருத்தலத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய செங்கனக தனிக்குன்றை, சிவந்த பொன், கனகம்னா பொன்னு அர்த்தம், செங்கனகம்னா சிவந்த பொன், அந்த சிவந்த பொன்னாக இருக்கக்கூடிய ஒப்பற்ற குன்றாக இருக்கக்கூடிய பெருமானை, அந்த பெருமானே ஒரு பொன்மலையாக அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பெருமானை பெருக்க வளர்காதலினால், பெருக்கன்னா மிக அதிகமான, வளர்காதல்னா அந்த அன்பு வளர்த்து கொண்டே இருக்கும். வளர்காதல் அப்படிங்கிறது வினைத்தொகை, 3 காலத்தையும் காட்டும். வளர்ந்த காதல், வளர்கின்ற காதல், வளரும் காதல் அப்படின்ட்டு 3 காலத்தையும் காட்டும். பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமேங்கிறது மாதிரி அந்த வளர்காதல் அப்படின்னா, முன்னாலேயும் இறைவனே உன்னை நான் உன்னிடத்தில் அன்பு செஞ்சேன், இப்பவும் நான் அன்பு செய்கின்றேன், இனியும் அன்பு செய்வேன் அப்படிங்கிறது தான் அதற்கு பொருள். அப்படி அந்த பெருமானிடத்தில் மிக அதிகமான என்றென்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அன்பினால் பணிந்து எழுந்து கீழே விழுந்து வணங்குகின்றார் அந்த கழுக்குன்ற பெருமானை ஞானசம்பந்த பெருமான். பேராத கருத்தினுடன், நீங்காத கருத்து, அந்த பெருமானை விட்டு நீங்கவே அவருக்கு மனசு வரல. பேருதெல்லாம் நீங்குதல்னு அர்த்தம். பேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இடத்தை விட்டு அது நீங்கியதுன்னு அர்த்தம். அப்படி பேர்த்து எடுத்த, இங்க பேராத அப்படின்னா பெருமானை விட்டு நீங்கிறதுக்கே மனசு வரல. அப்படி அந்த கருத்தினுடன் இறைவனை விட்டு நீங்காமல் அந்த மூலஸ்தானத்திலேயே இருக்கணுங்கிற கருத்தோடையே அங்கேயே நின்றுட்டு இருக்கார் ஞானசம்பந்த பெருமான். காதல் செய்யும் கோயில் கழுக்குன்று என்று சிவபெருமான் மிகவும் விரும்பி இருக்கக்கூடிய கோயில் இந்த திருக்கழுக்குன்றம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் மணிமகுடம் மாதிரி கடைசி வரியில ஞானசம்பந்த பெருமான் 10 பாட்டிலையும் பாடுறாங்க. சிவபெருமான் காதல் செய்யும் கோயில் கழுக்குன்று, சிவபெருமான் காதல் செய்யும் கோயில் கழுக்குன்று அப்படின்ட்டு 10 பாடல்லையும் சொல்றாங்க கடைசி வரியில அந்த பதிகத்துல. அப்படி அந்த ஞானசம்பந்தர் இப்படி இந்த மணிமகுடம் போன்று இந்த வார்த்தைகளை வைத்து பாடினார் அப்படின்னு சேக்கலாருக்கு பதிவிடுறாங்க.
அப்படி அந்த சிவபெருமான் அன்பு செய்து இருக்கக்கூடிய, அன்போடு இருக்கக்கூடிய அந்த கோயில் எது என்றால் அது திருக்கழுக்குன்றம் என்று திருப்பதிகம் புனைந்தருளே. அந்த கழுக்குன்ற பெருமான் மீது அழகான ஒரு திருப்பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் பாடி சிந்தை நிறை மகிழ்வுற்றார். அவருடைய சிந்தையில் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தார் திருஞான சம்பந்த பெருமான். அது என்ன பதிகம் அப்படின்னா, முதல் திருமுறையில 103வது பதிகமாக அது இருக்கின்றது. பண் குறிஞ்சி பண்ணாக இருக்கின்றது. தோடோடையான் ஒரு காதில் தூய புள்ளை தாழ ஏடுடையான் தலை கல்லனாக இறந்து நாடுடையான் நள்ளிருள் ஏம நடம் ஆடும் காடுடையான் காதல் செய் கோயில் கடு ஒன்றே. காடுடையான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே. அந்த காடுகளை உடைய அந்த சிவபெருமான் அன்பு செய்து வீற்றிருக்கக்கூடிய, அன்போடு வீற்றிருக்கக்கூடிய மிகவும் விரும்பிய திருத்தலம் இந்த திருக்கழுக்குன்றம்னுட்டு அந்த இதை ஒவ்வொரு பாட்டிலையும் கடைசியில சொல்றாங்க. காணவல்லான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே, காணகத்தான் காதல் செய் கோயில் கழுக்குன்றேன்னுட்டு எல்லா பாட்டிலையும் 10 பாட்டிலையும் ஞானசம்பந்த பெருமான் சொல்றாங்க. அதனாலதான் சேர்க்கிறாரும் அதை இங்க சிறப்பாக பதிவிடுகின்றார்கள். காதல் செய்யும் கோயில் கழுக்குன்று என்று ஒரு மணிமகுடம் மாதிரி சூட்டி அந்த பதியத்தை பாடினாங்க அப்படின்ட்டு இதுல சேக்கலார் பெருமான் கூறுகின்றார்கள். கண்ணுதலான் காதல் செய் கோயில் கடு கொன்றை நன்னிய ஞான சம்பந்தம் தமிழ் மாறி பண்ணியல் பாடிய பதோ இவை வல்லார் பொன்னியராய் விண்ணவரோ வாரே. சுவாமி பேரு வேதகிரீஸ்வரர், அம்பாள் பேரு சொக்கநாயகி அப்படின்ட்டு சுந்தரநாயகின்னு அர்த்தம். அப்படி ஒரு பதிகத்தை இந்த திருக்கழுக்குன்ற பெருமான் மீது ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். இப்படி பாடி மிகவும் மகிழ்ச்சியை அடைகின்றார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. இது ஒரு குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கழுக்குன்றம் மலையும் மலை சார்ந்த ஒரு பகுதி. குன்றுதான், பெரிய குன்றுதான், ஆனாலும் ஒரு விதமான ஒரு குறிஞ்சி நிலம் தான். இந்த மலையும் மலை சார்ந்த பகுதி என்னது குறிஞ்சி, அதனால குறிஞ்சி பண்ணல பாடுறாங்க. திரு இடைச்சுரமும் அப்படித்தான். திரு இடைச்சுரமும் நீங்க போனீங்கன்னா பக்கத்துல சின்ன சின்ன குன்றுகளா இருக்கும். இந்த செங்கல்பட்டே பார்த்தீங்கன்னா பக்கத்துல சின்ன சின்ன மலைகளாக தான் இருக்கும். திரு இடைச்சுரம் பார்த்தீங்கன்னா தரையே ஒரு மாதிரி கொஞ்சம் கல்லு இது மாதிரி தான் இருக்கும். திருவடி சூலம்ங்கிறது மெட்ராஸ்ல இருக்கிறது. திருவடி சூலம்னு சொல்லலாம்.
கச்சூர் ஆலப்போய் அது மெட்ராஸ் போற பாதை. ஆமா, இது பக்கத்துல தான் வருது, இது கொஞ்சம் தாண்டி தான் வருது. செங்கல்பட்டு தாண்டி தான் கச்சூர் ஆலப்போய். இது செங்கல்பட்டு பக்கத்துலயே இந்த திருவடி சூலம், திரு இடைச்சுரத்தை திருவடி சூலம். ஆமா, அந்த திருவடி சூலமும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பாறை அமைப்பு தான், ஒரு மலை மாதிரி தான். அது தரைகளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த பாறைகளாக தான் இருக்கும். அந்த தலத்துக்கும் குறிஞ்சி பண்ணில் தான் பாடுறாங்க. ஏன்னா மலையும் மலை சார்ந்த பகுதி அது அதுக்கும் குறிஞ்சி. இதுக்கு முந்தி நம்ம பார்த்தோம் தோல்டையான் அப்படின்ட்டு, அதுவும் குறிஞ்சி பண்ணில் தான் பாடுறாங்க. அந்த இடத்த பார்த்த உடனே அதுக்கு உரிய ஒரு பண்களை வச்சு தான் ஞானசம்பந்த பெருமான் பாடுறாங்க. அதே மாதிரி கழிக்குன்றத்துக்கும் குறிஞ்சி பண்ணில் தான் பாடுறாங்க. இன்புற்றங்கமர்ந்தருளி ஈரில் பெரும் தொண்டருடன் மின் பெற்ற வேணியினார் அருள் பெற்று போந்தருளி என்புற்ற மணிமார்பர் எல்லையிலா ஆட்சி புரிந்து அன்புற்று மகிழ்ந்த திரு அச்சிறு பாக்கத்து அணைந்தார். இன்புற்று அங்கு அமர்ந்தருளி கொஞ்ச நாடு திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு ஊருக்கு போனோம்னா கால்நடையாக போவாங்க, இல்லை மாட்டு வண்டி கட்டிட்டு போவாங்க. அதனால் போனவங்க 2-3 நாள் பேசாமல் ஒரு ஊரில் தங்கிடுவாங்க. இந்த காலத்து மாதிரி எப்போ வாரீங்க, சரி எப்போ கிளம்புறீங்கலாம் கிடையாது. அது மாதிரி போனால் 2-3 நாள் தங்கிடுவாங்க. அது மாதிரி ஞானசம்பந்த பெருமானும் ஒவ்வொரு திருத்தலத்திலையும் 2-3 நாள் இருக்கிறாங்க. அப்படி இன்புற்றங்கு அமர்ந்த அருளே, இன்பத்தோடு அந்த திருக்கடற்குன்றத்தில் சில நாட்கள் தங்கி இருக்கின்றார்கள். ஈரில் பெரும் தொண்டருடன், அந்த முடிவில்லாத மிகப்பெரிய தொண்டர் கூட்டம். இறைவனுடைய திருத்தொண்டர் கூட்டத்துக்கு முடிவு என்பதே கிடையாது, வந்துகிட்டே இருக்கும், தோன்றிக்கிட்டே இருக்கும். அந்த மிகப்பெரிய தொண்டருடன் மின் பெற்ற வேணியினார் அருள் பெற்று போந்தருளி, அந்த மின்னலை போன்ற சடையை உடைய அந்த திருக்கழுக்குன்ற பெருமானினுடைய அருளை பெற்று கொண்டு, மின் பெற்ற வேணியினார்னா திருக்கழுக்குன்ற பெருமான் அர்த்தம். அந்த பெருமானினுடைய அருளை, வேணின சடைன்னு அர்த்தம். மின்னலை போன்ற சடையை உடைய பெருமான், அந்த திருக்கழுக்குன்ற பெருமானினுடைய அருளை பெற்றுக்கொண்டு, அந்த ஊரை விட்டு கிளம்பும் போது சாமிகிட்ட போய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போறாங்க. சம்பந்த பெருமானை தான் அருள் பெற்று, நான் இந்த அடுத்த ஊருக்கு போறேன், எனக்கு உத்தரவு விடுன்னு சாமிகிட்ட கேட்டுட்டு போறாங்க. அருள் பெற்று போந்தருளி அந்த திருக்கழுக்குன்றத்தை விட்டு இப்போ அடுத்த ஊருக்கு வராங்க. என்புற்ற மணிமார்பர், எலும்புகளை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய, அழகிய மணிகளை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மார்பை உடைய அந்த பெருமான், அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய எல்லையிலா ஆட்சி புரிந்து, அளவில்லாத எல்லா இடத்தையும் தன்னுடைய ஆட்சியில் கொண்டு வந்து, அந்த இடத்திலெல்லாம் தன்னுடைய ஆட்சியை புரிந்து அன்புற்று மகிழ்ந்த, அன்போடு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய அச்சிறுபாக்கத்து அடைந்தார். திரு அச்சிறுபாக்கம் அப்படிங்கிற ஊருக்கு இப்போ சம்பந்த பெருமான் வந்து சேர்கின்றார். அந்த சாமிக்கு பேரே ஆட்சிபுரீஸ்வரர்னு பேர். அச்சிறுபாக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு பேரு ஆட்சிபுரீஸ்வரர், இல்லை ஆட்சீஸ்வரர் அப்படின்ட்டு பேரு. இந்த எம்எல்ஏ பதவி, எம்பி பதவியெல்லாம் வேணுங்கிறவங்கெல்லாம் அந்த சாமியை ரொம்ப கும்பிடுவாங்க. ஆட்சி கொடுக்கக்கூடிய சுவாமி, அதனால அதுக்கு பேர், அந்த சுவாமி பேர் ஆட்சிபுரீஸ்வரர்னு பேர். அதனால தான் இங்கே சேக்கடார் பெருமானும் அதை பதிவிடுதாங்க. எல்லையிலா ஆட்சி புரிந்து, எல்லா இடத்திலும் ஆட்சி புரியக்கூடிய பெருமானாக
அன்போடு மகிழ்ந்து இருக்கக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய அந்த அச்சிறுபாக்கத்துக்கு இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் வந்து சேர்ந்தார்கள். அச்சிறுபாக்கம் எல்லாரும் போயிருக்கீங்களா? எங்க இருக்கு? அதுக்கு பக்கத்து ஊர் எது? மேல்மருவத்தூருக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப அப்படி சொன்னாதான் புரியும் எல்லாருக்கும். மேல்மருவத்தூர் போவாங்க, அந்த அம்பாளை கும்பிடுவாங்க, சிறப்பு. அது பக்கத்துல நடக்கிற தூரத்துல இந்த கோயில் இருக்கு. 1/2 கிலோமீட்டர் தான் நடக்கணும். மேல்மருவத்தூர்ல இருந்து அப்படியே நடந்து போனீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தான் கோயில். மெயின் ரோட்லயே கோபுரம் நல்லா தெரியும். இல்ல நீங்க போங்க, இந்த சுவாமியும் போய் தரிசனம் பண்ணிட்டு அடுத்த தடவை மேல்மருவத்தூர் யாரெல்லாம் போறீங்களோ கட்டாயம் போயிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வரும்போது இந்த சாமியும் கும்பிட்டு வந்துருங்க. இந்த மேல்மருவ இந்த அச்சிறுபாக்கமும் நடக்கிற தூரம் தான் இல்லை, ஒரு ஆட்டோ வச்சிருக்க போயிருக்கலாம். மெயின் ரோட்லயே கோபுரம் தெரியும். மெட்ராஸ் போற மெயின் ரோட்லயே கோபுரம் தெரியும். அந்த இது இந்த கரை ரோட்டுக்கு இந்த பக்கம் மேல்மருவத்தூர், அந்த பக்கம் அச்சிறுபாக்கம். அந்த கோயில் வந்து அந்த ஊருக்கு ஞானசம்பந்த பெருமான் செல்கின்றார். அந்த அச்சிறுபாக்கம் போகும்போது முதல்ல ஒரு பிள்ளையார் கோயில் வரும். பிள்ளையார் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு போகணும். தனியாக அந்த பிள்ளையார் இருப்பார், தனி பிள்ளையார் கோயில். அவர் தான் வந்து அவர் அச்சு இருத்த விநாயகர் அப்படின்னு அவருக்கு பேர். அந்த பிள்ளையாருக்கு பேர் என்ன பேரு? அச்சு இருத்த விநாயகர். காரண பேர். திருக்குறளை இருக்க போகும்போது தேர்ல உள்ள அச்சு முடிஞ்சிட்டு, அதனாலதான் அந்த ஊருக்கு பேரே காரண பெயர் தான். சிவபெருமானினுடைய தேர் திரிபுர சம்ஹாரத்துக்கு போகும்போது அந்த தேரை வந்து பிள்ளையார் அச்சை முறிச்சு விட்டுருவார். அதனாலதான் அச்சு இரு பாக்கம். இருன்னா உடைத்தல்னு அர்த்தம். அந்த அச்சை உடைச்ச ஊரு அந்த அச்சிறு பாக்கம்ங்கிறது. கடல் சார்ந்த பகுதியில் உள்ள ஊர்களுக்கு பேர் பாக்கம், பட்டினம்னு வரும். அதனால பாக்கம்ங்கிறது வருது. ஏன்னா அதெல்லாம் கடற்கரை பகுதி தான். அது அந்த பிள்ளையார முதல்ல தரிசனம் பண்ணணும். இல்லைன்னா நம்ம தேரை உடைச்சு விட்டுருவாரு. அதனால அந்த முதல்ல பிள்ளையார போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த சிவன் கோயிலுக்கு தரிசனம் பண்ணலாம். திருப்புகழ்ல அருணகிரிநாத பெருமான் பாடுறாங்க பார்த்தீங்களா? அச்சது பொடி செய்த அதிவீரா அப்படின்ட்டு சொல்றாங்க. கைத்தல நிறையினி பாட்டுல சொல்றாங்க. அந்த முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிவீரா அப்படின்ட்டு அந்த ஊர் தான் இந்த அச்சிறுபாக்கம். அந்த பிள்ளையாருக்கு பேரே அச்சு இருத்த விநாயகர். அவரை கும்பிட்டுட்டு இந்த சுவாமியை போய் பாருங்க. அடுத்த இடம் மேல்மருவத்தூர் போனா இதை கட்டாயம் பார்த்துவாங்க. ஆதி முதல்வரை வணங்கி ஆட்சி கொண்டார் என மொழியும். ஆதி முதல்வரை வணங்கி ஆட்சி கொண்டார் என மொழியும். கோதில் திருப்பதிக இசை குலாவிய பாடலில் போற்றி. கோதில் திருப்பதிக இசை குலாவிய பாடலின் போற்றி. மாதவத்து முனிவருடன் வணங்கி மகிழ்ந்து இன்புற்று. மாதவத்து முனிவருடன் வணங்கி மகிழ்ந்து இன்புற்று. கீதகற்றும் செய்கையினார் சின்னாழங்கு அமர்ந்தருளி. கீதகற்றும் செய்கையினார் சின்னாழங்கு அமர்ந்தருளி. ஆதி முதல்வரை
வணங்கி அந்த எல்லாருக்கும் ஆதி முதல்வராக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அச்சிறுபாக்கத்து பெருமானை வணங்கி ஆட்சி கொண்டார் என மொழியும். பெருமான் பேர் வந்து ஆட்சி புரீஸ்வரர் அப்படின்ட்டு பெருமானுக்கு பேர். அப்படி எல்லா இடத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய பெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்திலே வந்து ஒரு பதிகம் பாடுறாங்க ஞானசம்பந்த பெருமான். அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே அப்படின்ட்டு அந்த பதிகம் எல்லா பாட்டும் அந்த கடைசி வரி அப்படிதான் முடியும். 10 பாட்டுலையும் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே அப்படின்ட்டு அந்த பதிகம் பூரா முடியும். அதனால அதை வந்து சொல்றாங்க ஆட்சி கொண்டார் என மொழியும். கோதில் திருப்பதிக இசை குலாவிய பாடலில் போற்றி. குற்றமில்லாத அந்த திருப்பதிகம் அதை இசையோடு கூடிய, குலாவியன கூடிய பாடல்களினால் அந்த பெருமானுக்கு பதிகத்தை செய்து இறைவனை போற்றி வணங்குகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். மாதவத்து முனிவருடன் வணங்கி, அந்த திருத்தலத்துல நிறைய முனிவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தவத்தை உடைய முனிவர்கள் கூட்டத்தோடு அந்த பெருமானை வணங்கி மகிழ்ந்து இன்புற்று, மகிழ்ச்சியோடு இன்பத்தை அடைந்து தீது அகற்றும் செய்கையினார் சின்னாள் அங்கு அமர்ந்து அருளே. எல்லாருக்கும் தீமைகளை அகற்றக்கூடிய செய்கையை உடைய திருஞான சம்பந்த பெருமான், எல்லாருக்கும் தீமையை அகற்றி நன்மையை செய்யக்கூடிய பெருமானாகிய திருஞான சம்பந்த பெருமான் சில நாட்கள் அந்த அச்சிறுபாக்கத்தில் தங்கி இருக்கின்றார். சின்னாள் அங்கு அமர்ந்து அருளே. அச்சிறுபாக்கத்திலையும் போய் கொஞ்ச நாள் தங்கி இருக்கின்றார்கள். அந்த அச்சிறுபாக்கத்துல ஞானசம்பந்த பெருமான் இங்கேயும் குறிஞ்சி பண்ணில் தான் பாடுறாங்க. ஏன்னா அச்சிறுபாக்கமும் ஓரளவுக்கு அந்த மலைப்பகுதி தான். அந்த அங்கேயும் ஒரு குறிஞ்சி பண்ணில் ஒரு பதிகம் பாடுறாங்க. அந்த 10 பாட்டுலையும் அச்சிறு பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. அதனால சுவாமிக்கு பேரு ஆட்சி புரீஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு. ஆட்சீஸ்வரர் அப்படின்லாம் பேர் உண்டு. பொன்திரண்டந்த பொரிசடை பூரட ஒரு கடற்பவழமோடு அடல் நிறம் பூரக குன்று 2 அன்ன தோளுடை அகலம் கோலாயவன் நூலோடு கொழும் பொடி அணிவர் மின்திரண்டன்ன நுண்ணிடை அறிவை மெல்லியலாழையோர் பாகமா பேணி அன்றிரண்டு உருவம் ஆயம் அடிகள் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே. கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா பதிகத்தினுடைய பலனை சொல்றாங்க. மைச்சரி கோவளை தவழை வாய் நீரைய மதுமலர் பொய்கையில் பொதுமலர் கிழிய பச்சிர வெறி வயல் வெறி கமல் காடி பதியவர் அதிபதி கவுனியர் பெருமான் கைச்சிறு மரியவன் கழல் அலார் பேணா கருத்துடை ஞான சம்பந்தன தமிழ் கொண்டு அச்சிறு பாக்கத்து அடிகளை ஏத்தும் அன்புடை அடியவர் அருவினை இலரே. இந்த பெருமானை வணங்கினால் நமக்கு கொடிய வினைகள் நீங்கிவிடும் அப்படின்ட்டு பதிக பலனையும் சொல்றாங்க. சுவாமி பேரு அகஸ்தீஸ்வரர், பாகம்பரியாள் நாயகி, ஆட்சி புரீஸ்வரர், ஆட்சீஸ்வரர்லாம் சுவாமிக்கு பேர். அப்படி அந்த அச்சிறு பாக்கத்தை வணங்கி கொண்டு அந்த அச்சிறு பாக்கத்துல சில நாட்கள்
ஞானசம்பந்த பெருமான் தங்கி இருக்கின்றார்கள். ஏரணிந்த வெல் கொடியார் இனிதமர்ந்த பதிபிறவும் நீரணிந்த திருத்தொண்டர் எதிர்கொள்ள நேர்திரைஞ்சி வேறு பல நதி காணும் கடந்தருளி விரிசடையில் ஆரணிந்தார் மகிழ்ந்த திரு அரசிலியை வந்தடைந்தார். ஏரணிந்த வெல்கொடியார் அந்த இடப வாகனத்தை தன்னுடைய கொடியில் வைத்திருக்கக்கூடிய வெற்றியை உடைய கொடி பெருமான். ஏறுன இடப வாகனம், அதை கொடியில் அணிந்த வெல்கொடியார், வெற்றியை உடைய கொடியை உடைய சிவபெருமான், இடபக்கொடி உடையவர். அந்த பெருமான் இனிது அமர்ந்த பதிப்பிறவும், இனிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் நிறைய திருத்தலங்கள், அந்த திருத்தலங்களையும் நீரணிந்த திருத்தொண்டர் எதிர்கொள்ள நேர்ந்து இறைஞ்சி, திருநீற்றை அணிந்த அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய திருத்தொண்டர்கள் ஞானசம்பந்த பெருமானை எதிர்கொண்டு வரவேற்க அவர்களோடு சென்று அந்தந்த திருத்தலங்களை எல்லாம் தரிசனம் செய்கின்றார். ஏன்னா சம்பந்தர் எழுதுனது நமக்கு கிடைச்சது ரொம்ப குறைவு. அவங்க எழுதின பதிகம் முழுவதும் நமக்கு கிடைக்கல, ஒரு சிறு பகுதி தான் கிடைச்சிருக்கு. அதனால அப்பப்போ சேர்க்கிறார் நிறைய கோயிலுக்கு போனாங்க பாடினாங்க, நிறைய கோயிலுக்கு பாடினாங்க அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுறாங்க, நமக்கு கிடைக்கல வந்து. அதனாலதான் எதிர்கொள்ள நேர்ந்து இறைஞ்சி வர்ற வழியிலேயே அச்சிறுபாக்கத்துல இருந்து நேரையா பாண்டிச்சேரி வராங்க. அப்படி பாண்டிச்சேரி வர்ற பாதையிலேயே நிறைய திருத்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு அவங்க வந்து வாராங்க. அரசிலிங்கிறது பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளதான் அரசிலி வந்து இருக்கு. ஒளிந்தியாப்பட்டு அப்படின்னு இப்போ அதுக்கு பேர் அரசிலி. வேறு பல நதி வர்ற வழியில பல சிறு நதிகள், காணம் அப்படின்னா காடு, இதையெல்லாம் கடந்து அருள் செய்து கொண்டு விரிசடையில் ஆரணிந்தார். விரிந்த சடையில் அந்த கங்கை ஆற்றை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் மகிழ்ந்து இருக்கக்கூடிய திரு அரசிலியை வந்தடைந்தார். திரு அரசிலி என்கின்ற திருத்தலத்திற்கு இப்பொழுது வந்து சேர்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். இந்த பாண்டிச்சேரிலாம் கடல் ஒட்டி உள்ள ஊர் தான். அப்படியே அந்த அரசிலிக்கு வந்துடுறாங்க. அரசிலிங்கிறது பாண்டிச்சேரி தான், பாண்டிச்சேரிக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ள ஒரு திருத்தலம். இந்த ஒளிந்தியாப்பட்டுன்னு இப்போ சொல்லுவாங்க. அந்த திரு அரசிலி இருக்கிற திருத்தலத்துக்கு இப்போ ஞானசம்பந்த பெருமான் வந்து சேர்கின்றார். அரசிலியை அமர்ந்தருளும் அங்கன் அரசை பணிந்து பரசியழு திருப்புறவார் பணங்காட்டூர் முதலாய விரைசை மலர் கொன்றையினார் மேவு பதி பல வணங்கி திரைசை நெடுங் கடல் உடுத்த திருத்தில்லை நகரணைந்தார். அரசிலியை அமர்ந்த அருளும் அங்கன் அரசை பணிந்து, அந்த அரசிலி என்கின்ற திருத்தலத்தில் அமர்ந்து எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடிய அழகிய கண்களை உடைய எல்லோருக்கும் அரசனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை ஞானசம்பந்த பெருமான் பணிந்து எழுகின்றார். பரசி அந்த பெருமானுக்கு பதிகங்களை
பாடுகின்றார். பரசுதல் அப்படின்னா பாடுதல், பணிதல் எல்லாம் அதில் வந்து வரும். அந்த அரசிலிக்கு வந்து ஒரு பதிகம் வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார்கள். அதாவது 2ஆம் திருமுறையில 95வது பதிகமாக அது இருக்கின்றது. பியந்தை காந்தார பண்ணல. இதுக்கு வந்து பதிகம் கண்டுபிடிக்கல, அப்புறம் 2ஆவது எப்படி கண்டுபிடிச்சாரு? பழைய புக்ல இதெல்லாம் கண்டுபிடிக்கல. ஒழுங்கியப்பட்டுக்கும் இன்னொன்று கிளி என்ன ஊர், கிளி என்ன விடை, அரசிலிக்கு இந்திய பதிகம் இருக்கு. கிளி என்ன ஊருக்கு தான் பின்னால பதிகம் கிடையாது. அரசியல் இங்கே இருக்கா? அப்ப கிளி என்ன ஊர் மட்டும்தான். கிளி என்ன ஊர், திரு இடைவாய். அப்ப அதுக்கு இல்லையா? அந்த ரெண்டும் தான் புதுசா கண்டுபிடிச்சாங்க. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்காங்க? கல்வெட்டுல இல்ல, ஏடு இல்ல, கல்வெட்டுல அந்த கோயில்ல கல்வெட்டுல கிளி என்ன ஊர், திரு இடைவாய் அப்படின்னு ரெண்டுக்கு பல கோயிலுக்கு அரசியலுக்கு முதல்ல இருக்கு. அந்த பாண்டிச்சேரியில இது ரொம்ப ஒரு பெரிய பாடல் பெற்ற திருத்தலம். பாடல் வண்டரை கொன்றை பால்மதி பாய் புனர் கங்கை போடல் பூவிழமாலை மத்தமும் செஞ்சடை புலாரி வாடல் வெண்கலை மாலை மறுவிட வல்லியம் தோள்மேல் ஆடல் மாசுணம் அசைத்த அடிகளுக்கிடம் அரசிலியே. அதுல கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா, அல்லி நீள் வயல் சூழ்ந்த அரசிலி அடிகளை காடி நல்ல ஞான சம்பந்தம் நற்றமிழ் பத்திவை நாடும் சொல்ல வல்லவர் தம்மை சூழ்ந்த மரர் தொழுதேத்த வல்ல வானுலகெய்தி வைகளும் மகிழ்ந்திருப்பாரே. சுவாமி பேரு அரசிலிநாதர், அம்பாள் வந்து பெரிய நாயகி அப்படின்ட்டு இந்த பியந்தை காந்தார பண்ணல ஒரு பதியத்தை ஞானசம்பந்த பெருமான் வந்து செய்கின்றார்கள். அப்படி அந்த அரசிலியை அமர்ந்தருளும், அரசிலி என்கின்ற திருத்தலத்தில் அமர்ந்து அருளக்கூடிய அழகிய கண்களை உடைய எல்லோருக்கும் அரசனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை பணிந்து பரசி அந்த பெருமானுக்கு பியந்தை காந்தார பண்ணில் 2ஆம் திருமுறையில் ஒரு பதியத்தை அந்த பெருமான் மீது பாடி வணங்குகின்றார். 7 திருப்புறவார் பணங்காட்டோர் முதலாய. அதுக்கப்புறம் அங்கேருந்து அரசிலிருந்து புறவார் பணங்காட்டூர்ங்கிற திருத்தலத்துக்கு வாராங்க. முதலாய விரைசை மலர் கொன்றையினார் மேவு பதி பல வணங்கி, அந்த வாசனை மிகுந்த மலர் கொன்றை, அந்த கொன்றைகளை அணிந்த சிவபெருமான். விரைசை மலர் கொன்றையினார்னா சிவபெருமான் அர்த்தம். அந்த வாசனை மிகுந்த கொன்றை மலர்களை அணிந்திருக்கக்கூடிய பெருமான். அந்த பெருமான் தங்கி இருக்கக்கூடிய பதி மேவுபதி, அவர் தங்கி இருக்கக்கூடிய திருத்தலங்கள் பல வணங்கி, பல திருத்தலங்களை வணங்கி கொண்டு திரைசை நெடுங்கடல் உடுத்த, அலைகளை உடைய நீண்ட கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, உடுத்தன பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம். அப்படியே அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தில்லை நகர் அடைந்தார். சிதம்பரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். சிதம்பரத்திலிருந்து கடல் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அதனால கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருத்தில்லை சிதம்பரத்துக்கு இப்பொழுது எல்லோரும் வந்து சேர்கின்றார்கள். அப்ப அந்த புறவார் பணங்காட்டூர் அப்படிங்கிற திருத்தலத்தை ஞானசம்பந்த பெருமான் சென்று தரிசனம் செய்கின்றார். அந்த திருத்தலத்துக்கு ஒரு பதிகம் ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். 2ஆம் திருமுறையில 53வது பதிகமாக சீகாமரப்பண்ல அது வந்து இருக்கு. புறவார் பணங்காட்டூர்ல வந்து
என்ன பனங்காட்டு சுவாமி பேர் வந்து பனங்காட்டு ஈசர், அம்பாள் பேர் புறவம்மை அப்படின்னு அர்த்தம். புறவம்மைன்னா சோலைன்னு அர்த்தம். புறவம்னா சோலைன்னு அர்த்தம். சோலைகளில் இருக்கக்கூடிய அம்மை அப்படின்னு அம்பாளுக்கு பேர். என்ன சுவாமி பேர் பனங்காடு, பனங்காட்டுல இருக்கிறதுனால சுவாமிக்கு பேர் பனங்காட்டு ஈசர். தலைவிருட்சம் வந்து பனைமரம், அதனாலதான் புறவார் பனங்காட்டூர், சோலைகள் மிகுந்த அந்த பனங்காட்டூர் என்கின்ற திருத்தலம் அப்படின்ட்டு. நிறைய ஊர்கள்ல திருத்தலங்கள்ல பனைமரம் வந்து தலைவிருட்சமாக சுவாமிக்கு வந்து இருக்குது. ஆமா. விண்ணமருந்தனமும் மகிழ்களை வீழவெங்கனையால் எய்தாய் வீழி பண்ணமர்ந்து போலிசே புறவார் பனங்காட்டூர் பெண்ணமர்ந்தொரு பாகமாகிய பிஞகா பிறை சேர்முதலீட்டை கண்ணமர்ந்தவனே கலந்தார் கருளாயே. எல்லா பதியத்திலையும் உன்னை வணங்கக்கூடியவருக்கு அருள், உன்னை அடைந்தவர்களுக்கு அருள்னுட்டு கடைசியில இந்த அருளாயே அருளாயேங்கிறத கடைசியில ஒரு மணிமகுடம் மாதிரி இதுல வந்து வைக்கின்றார்கள் ஞானசம்பந்த பெருமாள். கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா, மையினார் மணி போல் மீடனை மாசில் வெண்பொடி பூசுமார்பனை பையத்தேன் பொழில் சூழ் புறவார் பனங்காட்டூர் ஐயனை புகழான காழியுள் ஆய்ந்த நான்மறை ஞான சம்பந்தம் செய்யுள் பாடவல்லார் சிவலோகம் சேர்வாரே. இந்த பதியத்தை பாடக்கூடியவர்கள் சிவலோகத்தை அடைவார்கள் அப்படின்னுட்டு இந்த பதியத்தினுடைய பலனையும் ஞானசம்பந்த பெருமாள் கூறுகின்றார்கள். இப்படி அந்த திருப்புறவார் பனங்காட்டூர் முதலிய திருத்தலங்களை எல்லாம் வர்ற வழியில தரிசனம் செய்து கொண்டு, இன்னும் நிறைய திருத்தலங்களை எல்லாம் தரிசனம் செய்து அந்த பெருமானுக்கு பதியங்களை எல்லாம் பாடிக்கொண்டு நேரா அந்த கடலும் கடல் சார்ந்த பகுதியாகிய நெய்தல் நிலமாகிய அந்த நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம் அந்த திருத்தில்லை நகர் அடைந்தார். தில்லைங்கிறது ஒரு விருட்சம், ஒரு செடி, அதுதான் அந்த கோயிலுக்கு வந்து தலைவிருட்சம். அந்த தலைவிருட்சத்தை வச்சு அந்த ஊருக்கு பேர் திருத்தில்லை அப்படின்னுட்டு. ஏன்னா தில்லைன்னா என்ன அர்த்தம்னு தெரியணும். தலைவிருட்சம், சில ஊர்களுக்கு தலைவிருட்சத்தை வச்சு பேர் அமையும். அதுல இது ஒண்ணு. திருவேழிமிழலை அப்படிங்கிறதுலையும் வீழிங்கிறது செடி, அந்த செடியை வச்சு ஊர் பேர் தான் மிழலை. வீழிங்கிறது செடியை வச்சு தலைவிருட்சம், அது ஒரு வித்தியாசமான ஒரு செடியாக அங்கே இருக்கும். அதனால அந்த ஊருக்கு பேர் திருவேழிமிழலை அப்படின்ட்டு பேர். அதே மாதிரி திருத்தில்லைனா சிதம்பரம், அது தலைவிருட்சம், தில்லை செடி. அந்த மரம் மரம். எல்லையில் ஞான தலைவர் எழுந்தருள எதிர்கொள்வார், தில்லையில் வாழ் அந்த நன்மை திரு தொண்டர் சிறப்பினோடு மல்கியதில் பணிந்திரஞ்ச மணிமுத்தின் சிவிகையடிந்து அல்கு பெரும் காதலுடன் அஞ்சலி கொண்டு அணைகின்றார். எல்லையில் ஞான தலைவர் அப்படின்னா சம்பந்த பெருமான் அர்த்தம். அவருடைய அறிவுக்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட
மிக பெரிய அறிவை உடையவர். அப்படி எல்லையில்லாத ஞான தலைவராகிய அந்த ஞான சம்பந்த பெருமான் எழுந்தருள, சிதம்பரத்துக்கு எழுந்தருள எதிர்கொள்வார். அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக தில்லையில் வாழ் அந்தணர், சிதம்பரத்தில் வாழக்கூடிய அந்த அந்தணர்கள், தீட்சிதர்கள், 3000 தீட்சிதர்கள் இருந்திருக்காங்க. அந்த 3000 பேர் இருந்தாங்கன்னே பதிவு பண்றாங்க. 9ஆம் திருமுறையில எல்லாம் இருக்கின்றது. அதை பத்தி மெய் திருத்தொண்டர், அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள், உண்மையான திருத்தொண்டர்கள், சிறப்பினோடு மல்கி எதிர் பணிந்து இறைந்த அந்த தில்லைவாழ் அந்தணர்களும் சிதம்பரத்தில் உள்ள சிவனடியார்களும் சிறப்போடு அந்த ஞானசம்பந்த பெருமான் வரக்கூடிய இடத்திற்கு எதிர்கொண்டு அவரை பணிந்து வணங்குகின்றார்கள் ஞானசம்பந்தரை. உடனே மணிமுத்தின் சிவிகை எழிந்து, அந்த முத்துக்கள் நவரத்தினங்களெல்லாம் பதிக்கப்பெற்ற அந்த பல்லக்கிலிருந்து கீழே ஞானசம்பந்த பெருமான் இறங்குகின்றார். அல்கு பெருங்காதலுடன் அஞ்சலி கொண்டு அணைகின்றார். அதாவது மிகப்பெரிய அன்போடு அந்த அஞ்சலி கொண்டு அணைகின்றார். அவர்களை எல்லாம் வணங்கி கொண்டு, அஞ்சலி செய்தல்னா வணங்குதல்னு அர்த்தம். அவங்க ஞானசம்பந்தரை கீழே விழுந்து வணங்குகின்றார்கள். ஞானசம்பந்தரும் அவர்களை வணங்கி அவர்களோடு இப்போ சிதம்பரத்துக்குள்ள அவங்க போறாங்க. சிதம்பரத்துக்கு ஊருக்கு அவுட்டர்லேயே எவ்வளவு நடக்குது. இன்னும் ஊரு ரத வீதிக்கு வரல. அந்த ஊருக்கு வெளிப்புறமாகவே ஞானசம்பந்தர் வாராருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த தில்லைவாழ் அந்தணர்களும் அந்த சிவனடியார்களும் ஊருக்கு வெளிப்புறத்திலேயே போய் வரவேற்பு கொடுக்குறாங்க. அதனால அவங்க வெளிப்புறத்துக்கே வந்துட்டதுனால ஞானசம்பந்த பெருமானும் பல்லக்கில் இருந்து இறங்கி அவங்களோட நடந்து வராங்க. ஞானசம்பந்த பெருமான் திரு எல்லையினை பணிந்து சென்று அணைவார் சேண்டி சும்பை, மருவி விளங்கு ஒளி தழைக்கும் வட திசை வாயிலை வணங்கி, உருகு பெரும் காதலுடன் உட்புகுந்து மறையினொளி, பெருகி வளர் மணிமாட பெருந்திருவீதியை அணைந்தார். திரு எல்லையினை பணிந்து, அப்போ சிதம்பரத்தினுடைய எல்லைக்கே அவங்க வந்துட்டாங்க. எதனால அப்படின்னா, திருநாவுக்கரசு பெருமான் சொல்றாங்க, தில்லை வட்டம் பணிதல் அப்படின்ட்டு பாட்டில் சொல்றாங்க. தில்லையை நீங்க உள்ளதான் போய் கும்பிடணும்னு இல்லை, எல்லையில இருந்து கும்பிட்டாலே அந்த பலனை அந்த நடராஜ பெருமானும் கொடுப்பார். கோபுரம் எங்க தெரியுதோ அந்த தூரத்துல நின்று நீங்க கும்பிட்டாலும் அந்த பலனை கொடுப்பார் அப்படின்னுட்டு தில்லை வட்டம் கைதொழுவார் அப்படின்னுட்டு ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில பதிவிடுதாங்க. அதனால திரு எல்லையை பார்த்த உடனேயே, சிதம்பரத்தினுடைய எல்லையை பார்த்த உடனேயே கீழே விழுந்து வணங்கினாராம் ஞானசம்பந்த பெருமான். திரு எல்லையினை பணிந்து, ஊருக்குள்ளே ஒன்றும் வரல, எல்லையிலேயே அந்த நடராஜ பெருமானை நினைந்து அந்த கோபுரங்களை எல்லாம் பார்த்து பணிந்து சென்று அடைவார். அப்படியே அந்த சிதம்பரம் ஊருக்குள்ள இப்போ போறாங்க. சேன் விசும்பை மருவி விலங்கு ஒளி தழைக்கும். ஆகாயம், சேன்னா தொலைவுன்னு அர்த்தம். தொலைவில் இருக்கக்கூடிய ஆகாயத்தை தொடக்கூடிய அளவுக்கு நன்கு ஒளிவிடக்கூடிய அந்த கோபுரங்கள் இருக்கக்கூடிய வடதிசை வாயிலை வணங்கி, வடக்கு திசையா வாராங்க. இப்போ அப்ப ஞானசம்பந்த பெருமான் வாசல் வடதிசை வாயில்.
அப்போ அந்த வடதிசை வாயிலுக்கு இப்போ ஞானசம்பந்த பெருமான் வர்றாங்க. ஏன்னா அந்த பாண்டிச்சேரி அந்த பகுதியிலேருந்து வரும்போது வடக்க தான் உள்ளே வர முடியும், வடக்கு திசையில் தான் உள்ளே வர முடியும் நீங்கள். அப்படி அந்த வடதிசை வாயிலை இப்பொழுது வந்து வணங்கி கொண்டு, கோபுர வாசலை வணங்கி கொண்டு உருகு பெரும் காதலுடன், அப்படியே அந்த பெருமானை நினைத்த உடனேயே அன்பினால் உள்ளம் உருகுகிறது, மிகப்பெரிய அன்பு ஏற்படுகிறது. உள் புகுந்து, கோயிலுக்குள்ள இப்போ புகுந்து, மறையின் ஒலி பெருகி வளர், வேத ஒலிகள் அங்கு எப்பொழுதுமே பெருகி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா நிறைய அந்த வேதங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள், வேத பாடசாலைகள்லாம் அங்கே இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி அந்த வேத ஒலிகளெல்லாம் பெருகி வளரக்கூடிய மணி மாடம், நல்ல வசதியான மாடங்கள் எல்லாம் மிகுந்து இருக்கக்கூடிய தில்லை திருவீதியை அடைந்தார். அந்த வடக்கு ரத வீதி அப்படின்ட்டு இப்போ நம்ம எடுத்துக்கிடணும். ஏன்னா வட திசை வாயிலில் வரும்போது வடக்கு திசையில் இப்போ உள்ளே வராங்க. இப்போதான் அந்த திருவீதியை வந்து அடைகின்றார்கள். அப்போ இந்த இது வாயிலை வணங்கினா அந்த காலத்தில் அந்த வடக்கு பக்கம்லாம் ஒரு ஆர்ச் மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ சில ஊர்களுக்கு நுழையும் போதே ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஆர்ச் எதுவும் இருந்திருக்கலாம். அந்த இதில் வடதிசை வாயிலை வணங்கி கொண்டு அப்படியே வந்து இப்போ வடக்கு திருவீதியை அடைந்தார் திருஞானசம்பந்த பெருமான். அப்போ அந்த வீதியில் வந்து நிறைய வசதியான பெரிய மாடங்கள், அந்த பெரிய பெரிய வீடுகள்லாம் வசதியானவர்கள்லாம் அங்கே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த செல்வச் செழிப்பு மிக்க அந்த தில்லை பெருந்திருவீதியை இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் அடைகின்றார் அப்படின்ட்டு. 4 பேர் 4 வாசல். ஞானசம்பந்தர் முதல் தடவை போகும்போது தெற்கிருந்து வந்து சீர்காழியில இருந்து, அதனால வரும்போது தெற்கதான் இங்கதான் சுந்தரர் தான் இந்த வடக்குல வருவார். வடக்கிருந்து இல்ல தெற்கு வர 2வது வாரத்துல அங்க இருந்து வர்றாரு, அதனால வடக்கு வாசல் முதல் வாசல். ஆனா அங்க போட்டுருக்கேன், எழுதி போட்டிருக்கேன் 4 பேரும் வந்த யார் யார் இந்த 3 பேரும் ஒருவர் போன வழியில நான் போக கூடாதுங்கிறது அடுத்த வாசல்ல போனாங்க. ஆமா, கிழக்கு வாசல்ல மாணிக்க வாசகர், அங்க அவங்க சுந்தரன் இந்த பக்கம் ஆமா முத போச்சுல, அப்ப தெற்க, இப்ப போச்சுல அதான் சந்தேகம். ரெண்டாவது அந்த வீடுகள்லாம் பெரிய பெரிய வீடுகளாக செல்வச் செழிப்பு மிக்க வீடுகளாக அந்த வீதிகளில் இருந்திருக்கு. ஞானசம்பந்த பெருமானை பதிவிடுகின்றார்கள். செல்வ நெடுமாடம் சென்று சேர்வோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலம் நேய செல்வம் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. செல்வ நெடுமாடம். அப்போ அந்த வீதிகளில் செல்வச் செழிப்பு மிக்க மிகப்பெரிய மாடங்கள், வீடுல பெரிய வீடுக்கு பேர் மாடம்னு பேர் போலதான். அப்படி அந்த மாடங்கள்லாம் இருந்திருக்கு. அதுதான் இதுல வந்து மணிமாட பெருந்திருவீதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளவு சொல்லிட்டு ஒரு புள்ளியை வச்சிருக்காரு ஞானசம்பந்த பெருமான். எவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்தாலும் இறைவனை வணங்குவதுதான் மிகப்பெரிய செல்வம். செல்வன் கடல் ஏற்றும் செல்வம் செல்வமே, அதுதான் நமக்கு உயர்ந்த செல்வம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நலமலியும் திருவீதி பணிந்தெழுந்து நற்றவருதம் புலதிரைந்த திருவாயில் குவித்த மலர்ச்செங்கையொடு தலமுறமுன் தாழ்ந்தெய்தி தமனிய மாளிகை மருங்கு வலமுற வந்தோங்கிய பேரம்பலத்தை வணங்கினார். நலமலியும்
திருவீதி பணிந்தெழுந்து. அந்த வீதியில வந்து நல்லது தான் எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்குமா. அதான் நலம் மலியும் அப்படின்னா நல்லவர்களெல்லாம் மலிந்து இருக்கக்கூடிய அந்த திருவீதி. நலம் மலியும்னா என்ன அர்த்தம்? அந்த அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கோடை காலமாச்சுன்னா தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், பால் பந்தல், எல்லா பந்தலும் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீதி நலமலையும் வீதி. இங்கே வீட்டில் பூரா வெள்ளைக்கொடி கட்டியிருப்பாங்க. வெள்ளைக்கொடி நேரமும் வந்துட்டு வெள்ளைக்கொடி கட்டியிருந்தா என்ன அர்த்தம்? சாப்பாட்டு யாருனாலும் போய் சாப்பிடலாம். சாப்பாட்டு நேரமும் வந்தாச்சுல்ல, சாப்பாடு வந்தாச்சு. அப்போ அந்த அதான் வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள் அப்படின்னு. ஆமா, திருவாதிரை பதிகத்துல ஒரு விதத்துல முட்டு விதானம். அப்போ அந்த வெண்கொடி கெட்டியாச்சுன்னா யாருனாலும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் அப்போ இதெல்லாம் தான் ஒரு தெருவில் நலன்கள் மலிந்து இருக்கக்கூடிய தெருன்னு அர்த்தம். அதான் நலமலியும் திருவீதி பணிந்தெழுந்து. அந்த வீதியை பார்த்தவுடனேயே பணிந்து எழுகின்றாராம் ஞானசம்பந்த பெருமான். வீதி பணிந்தெழுந்து நற்றவர்தம் குலம் நிறைந்த திருவாயில். நல்ல தவத்தை உடைய மக்கள், அவர்களுடைய குடும்பம் குலங்களெல்லாம் நிறைந்து வாழக்கூடிய அந்த பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருவாயில், அந்த வாசலில் என அந்த தெருக்களில் நல்ல இறைவனுக்கு உரிய பழ அடியார்கள்லாம் வசித்து வருகின்றார்கள். அதனால தான் நற்றவர்தம் குலம் நிறைந்த, குலம்னா குடும்பம், அந்த பழ அடியார்களினுடைய வம்சாவழியினர்கள்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த திருவாயில். அந்த திருவாயிலில் குவித்த மலர் செங்கையோடு, அந்த மலர் போன்ற சிவந்த கைகளை தலையில் குவித்து கொண்டு அப்படியே உள்ள நுழைகிறாங்க. தலமுற முன் தாழ்ந்து எய்தி. தலம்னா தரைன்னு அர்த்தம். தரையில அப்படியே கீழே விழுந்து வணங்குகின்றார். வடக்கு போகிற வாசல்ல அப்படியே கீழே விழுந்து வணங்குகின்றார். தமணிய மாளிகை மருங்கு. அதுக்கப்புறம் அந்த பொன்னால் செய்யப்பட்ட மாளிகை, பொற்சபை. தமணியம்னா பொண்ணுன்னு அர்த்தம். தமணியம்னா பொன் அப்படின்னு அர்த்தம், தங்கம். அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த மாளிகை மருங்கு வலமுற வந்து ஓங்கிய பேரம்பலத்தை வணங்கினார். அப்படியே அந்த பொற்சபையை வணங்கி கொண்டு வலமாக வந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த பேரம்பலத்தை இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் வணங்குகின்றார். வணங்கி மிக மனமகிழ்ந்து மாலையனும் தொழும் போத. கணங்கள் மிடை திருவாயில் பணிந்தெழுந்து கண்களிப்ப. அணங்கு தனி கண்டருள அம்பலத்தை ஆடுகின்ற. குடம் கடந்த தனி கூத்தர் பெருங்கூத்து கும்பிடுவார். அந்த பெருமானை, அந்த பொற்சபையில் இருக்கக்கூடிய பெருமானை வணங்கி, அந்த நடராஜ பெருமானை வணங்கி மிக மனமகிழ்ந்து, மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. மாலையனும் தொழும் பூத கணங்கள் மிடை. திருமாலும் பிரம்மனும் தொழக்கூடிய பூத கணங்களெல்லாம் நெருங்கி இருக்கக்கூடிய அந்த திருவாயில். அந்த திருவாயிலில் பணிந்தெழுந்து. அதனாலதான் கோயில்ல போனா நம்ம ரொம்ப முக்கியமா, ஏன்னா அந்தந்த இடத்துல பூதங்கள்லாம் வணங்கி கொண்டு இருக்கும். அதனால நம்ம எதுக்கு போனோமோ அந்த இறைவனை வணங்கி கொண்டு அப்படியே நம்ம வந்துடணும். அப்படி அந்த பூத கணங்களெல்லாம் நெருங்கி இருக்கக்கூடிய, மிடையின நெருங்கி இருக்கக்கூடிய அந்த திருவாயில் பணிந்தெழுந்து, அந்த திருவாயிலில் அந்த பெருமானை பணிந்து கீழே விழுந்து வணங்கி கண் கழிப்ப. கண்ணால் அந்த நடராஜ பெருமானை பார்க்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். கண் வந்து
கண் பெற்ற பயனை பெறுகின்றது. அந்த கண்கள் மகிழ்ச்சி அடைகிறது கழிப்ப. அணங்கு தனி கண்டருள. அணங்குன்னா சிவகாமி அம்மைன்னு அர்த்தம். அந்த சிவகாமி அம்மை தனித்து நடனம் காண்பதற்காக அந்த அம்பலத்தில் நடராஜ பெருமான் ஆடினார். அந்த அம்பலத்தை ஆடுகின்ற குணம் கடந்த தனி கூத்தர் பெருங்கூத்து கும்பிடுவார். அவர் இறைவன் குறி குணம் கடந்த ஒப்பற்ற மிகப்பெரிய நடனம் ஆடக்கூடிய பெருமான். அந்த பெருமானினுடைய பெருங்கூத்து கும்பிடுவார். மிகப்பெரிய நடனத்தை கும்பிட்டார் திருஞான சம்பந்தர் பெருமான். குணம் கடந்த தனி கூத்தர். அவருக்கு எந்த குணம், அவருக்கு அடையாளம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனும் கொட்டாமோன்னு சொன்ன மாதிரி அவருக்கு குணம் கடந்த பெருமானாக, அவர் எல்லாவற்றையும் கடந்த பெருமானாக, ஒப்பற்ற கூத்தராக அவர் இருக்கின்றார். அங்க நடனமாடுவது சிவகாமி அம்மை காண்பதற்காக நடனமாடிய பெருமான். அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய பெருங்கூத்தை ஞானசம்பந்த பெருமான் நடராஜ பெருமானையும் அவருடைய நடனத்தையும் இப்பொழுது கும்பிட்டு தரிசனம் செய்கின்றார். என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு